டாஸ்மாக் கடைகள்ல கூடுதலாக பணம் வசூலிப்பதை முற்றிலுமாக தடுக்க டிஜிட்டல் முறை விற்பனை அமலுக்கு வருது. இதன் மூலம் இனி எம்ஆர்பி விலையில் மட்டுமே மதுபானம் விற்க முடியும். இந்த டிஜிட்டல் முறை மாற்றத்தினால டாஸ்மாக் கடை ஊழியர்களின் அடாவடித்தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட இருக்கு. தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் மூலம் மாநிலம் முழுவதும் 4787 சில்லறை கடைகள் செயல்பட்டு வருது. இந்த கடைகள்ல மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து தற்போது மதுபான ஆலையில் மது பாட்டில் வாங்குவதில் தொடங்கி அதனை விற்பது வரை அனைத்தும் கணினிமயமாக்கப்படுது. இதற்காக ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கும் கையடக்க ஸ்கேனர், பிரிண்டர் கருவிகள் வழங்கப்படுது. இதனால் இனிமேல் அரசு நிர்ணயம் செய்திருக்கும் விலையை விட ₹1 கூட கூடுதலாக தர வேண்டியதில்லை. மேலும் ரொக்க பணம், சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட பணத்தை வாங்க மறுக்கவும் கூடாது. ஒவ்வொரு கடையிலும் நாள்தோறும் வசூலாகும் மொத்த தொகையில் 50% டிஜிட்டல் பணமாக இருக்க வேண்டும்னு விதிமுறை வகுக்கப்படுது. அரசின் இந்த நடவடிக்கையால கூடுதல் விலையை பெற்று வந்த டாஸ்மாக் மதுபான ஊழியர்களின் விதிமீறல்களுக்கு தற்போது முடிவு கட்டப்பட்டிருக்கு.